ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் மாதிரி இந்த தமிழ்நாடு லீக், அந்த லீக், இந்த லீக்னு 1000 முஸ்லீம் லீக் இங்க இருக்கு. அந்த சஹாபுதீன் ராஸ்பிங்கிறவர் யாருன்னு சொல்லி எடுத்து அவரை பத்தி டீட்டெயில் எடுத்து பார்த்தா அவருக்குமே இஸ்லாமியர்களுக்குமே சம்பந்தம் இல்லை. எனக்கு எய்தாப்புலதான் தளபதி விஜய் இருந்தாரு, சரிங்களா, நான் கலந்துகிட்டேன். ரொம்ப சிம்பிளா வந்து மக்களும் வந்து கலந்துகிட்டாரு. குறிப்பிட்ட கட்சின்னு சொல்ல திராவிட கட்சியோட ஆதரவாளர் வேணும்னு உள்ள வந்து வம்புழுக்கிறதுக்காகவே இஸ்லாமியர்களின் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு பயங்கரமா கடுமையா கண்டனம் தெரிவிச்சுட்டு வராரு. தாவேகா தலைவருக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக. சிஏஏக்கு எத்தனை கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சு களத்துல நின்று போராட்டம் பண்ணாங்க. அப்ப விஜய் எங்க போனாரு? ஏற்கனவே அவர் இஸ்லாமியர்களுக்கான ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நேத்து அவர் ஒன்னும் தெரிவிக்கல. சரி சார், வெறும் ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் அப்படிங்கிறது போதும்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் கேள்வி கிண்டல் பண்ணல சார். கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 கட்சிக்குமே இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கி கண்டிப்பா ஓட்டே கிடைக்காது. களத்துல சந்திக்காமலே போய் தேர்தலை சந்திச்சிட முடியுமா சார்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Access Vibe and IFT Productions presents Majawa London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களோ இல்லை கட்சியை சார்ந்தவர்களையோ எந்த ஒரு இஸ்லாமியம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய இஸ்லாமியர்கள் ஜமாத் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் இந்த புறக்கணிப்பு? மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் இருந்து அது ஜமாத் கிடையாது, ஒரு அமைப்பு. அதுவும் அதுக்கு அந்த அமைப்புக்கும் அவங்க நடத்துற அமைப்புக்கு ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்னு நடத்திருக்காங்க. ஆனா அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் அவங்க நடத்துற அந்த ஹெட்டுங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது தெளிவா தெரிஞ்சுக்க. அதே மாதிரி அந்த அமைப்போட தலைவர் ராஜ்பியோ ஒரு பேர் நேற்று தான் அவரை பத்தி நானே கேள்விப்பட்டேன். நேற்று பிரேக்கிங் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் ஜமாத் வந்து இவங்க வந்து சேர்க்கக்கூடாது, தளபதி விஜய் அவர்களே எந்த நிகழ்ச்சியும் சேர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா சேனல்லையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் யார் அவரு, அந்த சஹாபுதீன் ராஸ்பிங்கிறவர் யாருன்னு சொல்லி எடுத்து அவரை பத்தி டீட்டெயில் எடுத்து பார்த்தா அவருக்குமே இஸ்லாமியர்களுக்குமே சம்பந்தம் இல்லை. அவர் நடத்துற அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அமைப்பு நடத்திக்கிட்டு முழுக்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நபர் அவர். அதுவும் உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசாங்கம் தான். இப்ப சமீபத்துல கூட அங்க ஹோலி பண்டிகை நடந்துச்சு. அங்க எல்லா பள்ளிவாசலையும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பள்ளிவாசல எல்லாத்தையும் கவர் போட்டு வச்சிருந்தாங்க. அதே மீறி அந்த ஹோலி பண்டிகை அப்ப அங்க உள்ள ஒரு சில சமூக வீரர்கள் உள்ள போய் பள்ளிவாசல் உள்ளவங்க எல்லாம் அந்த கலர் போட்டு அடிக்கிறது, அங்க தொழுவுலாம் வம்புழுக்கிறது, இத போய் அங்க உள்ள ஸ்டேஷன்ல சொன்னா கவர்மெண்ட்ல போய் ஏன் இப்படி எங்களை வந்து சித்திரவதை பண்ணீங்க, ஏன் இப்படி குடும்பப்படுதுன்னு கேட்டதுக்கு அங்குள்ள முதல்வர் என்ன நம்ம சொல்லியிருக்காரு, யூபி முதல்வர் இந்த புல்டோசர் பாபாங்குவாங்க அவர் கூட நீங்க, அவர் என்ன நம்ம சொல்லியிருக்காரு, அவர் வந்து உங்களுடைய தொழுகையை ஒரு நாளைக்கு வீட்டுல வச்சு தொழுகை வேண்டியதுனே, நல்லா கேட்டுங்க, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்க தொழுகை வீட்டுல தொழுகை, ஏன் பள்ளிவாசல் தான் தொழுவுமான்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நபர் தான் இந்த ராஸ்வி, இந்த சஹாபுதீன் ராஸ்விங்கிறவர். அதனால இவர் கொடுத்த அறிக்கைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல அதுதான், வெறும் அழைப்பு விடக்கூடாது அப்படிங்கிறதோட அவங்க நிறுத்தல. எப்படி வந்து நோன்பு திறக்கும் போது இஃப்தார் நிகழ்வுல விஜய் அவர்கள் கலந்துக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறாங்களே. ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய ஒரு சடங்கு நடக்குது அங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்மக்லர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய விரோதிகள்லாம் சமூக விரோதிகள் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை குறிப்பிட்டு தானே இவங்களை இனிமே அழைக்கக்கூடாது அப்படின்ட்டு புறக்கணிப்பு செய்யறாங்க. நீங்களே சொன்னீங்க, சமூக விரோதிகள் உள்ள வந்து கலந்துக்கிட்டாங்க அழைப்பே கொடுக்காம. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காரமா நடந்துக்கிட்டு அங்க ரொம்ப அமைதியா ரொம்ப அதாவது நான் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. எனக்கு எய்தாப்புலதான் தளபதி விஜய் இருந்தாரு, சரிங்களா, நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளா வந்து மக்களும் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவர் ஹை ஸ்டார், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவரு, சரிங்களா. அவரை வந்து அந்த
ஒரு அன்பின் வெளிப்பாடா ஒரு ஆர்வத்துல அங்க உள்ள மக்கள் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தளதளப்பானுச்சு. மிச்சபடி அந்த இந்த நோன்பு கஞ்சி வைப்பாங்க தெரியுங்களா, இந்த தப்பு ம். விரிப்பாங்க வறுத்து, அத இங்கிட்டு இருந்து அந்த காலை கூட தாண்ட விடல பொய்ச்சலார் ஆனந்த் அவர்கள். எப்ப அது நோம்பாளிகள் வந்து நோன்பு திறக்கிற இடம் அது, இங்க நீங்க இங்கங்க தாண்டி இருந்தீங்கன்னா காலில் உள்ள மண்ணு குட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சுத்தமா அவ்வளவு நீட்டா ரெடி பண்ணாங்க. அதே இதோட பெரிய இது என்னன்னா, வெளியில இருந்து ஒரு சில திராவிட கட்சி, குறிப்பிட்ட கட்சின்னு சொல்ல, திராவிட கட்சியோட ஆதரவாளர் வேணும்னு உள்ள வந்து வம்புழுக்கிறதுக்காகவே, வேணும்னு இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு தளதளப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே சில ஒரு சில தவறான இதெல்லாம் நடந்துச்சு. சரிங்களா, இது மாதிரி தொடர்ந்து வேணும்னு சொல்லி ஒரு சில சமூக விரோதிகள் செய்யற குற்றச்சாட்டு தான் தவிர, மற்றபடி தாவேகா கட்சி தலைவர் தளபதி அவர்கள் உண்மையிலுமே இஸ்லாமியர்கள் உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து எங்களோட கலந்து எங்களுக்காக நோன்பு இருந்து தொழுகையில கலந்துகிட்டது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து எங்களுக்காக குரல் கொடுக்க எங்களுடைய எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு. இன்னைக்கு எந்த கட்சி வந்து முதல்ல இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி பண்ணாங்க சொல்லுங்க? தாவேகா மட்டும்தான் எல்லா மாவட்டத்திலையும் களத்துல இறங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம். இப்ப ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்றாங்கல்ல, அப்படியே ஆரம்பிச்சு இந்த ஆர்ப்பாட்டம். எத்தனை இளைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுதான ஜனநாயகம். இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை தொடர்ந்து ஏன் இப்படி வந்து வேணும்னு சொல்லி அவர் மேல ஒரு பழி சுமத்தணும்? இது கூட பாத்தீங்கன்னா இப்ப நேற்று இவர் அறிவிப்பு கொடுத்திருக்காருல, இது கூட ஒரு பாஜகவோட தூண்டுதல் தான். இது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரியல சார், நான் வியூகத்தின் அடிப்படையில சொல்ல முடியாதுல்ல, நீங்களே சொல்லுங்க, காரணம் தெரிஞ்சிருக்கும். ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு நேற்று, ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வந்துச்சு. இந்த வக்பு வாரிய சட்டத்துக்கு நிறைய பேர் முறையா இங்க இருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுல தாவேகா தலைவரும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டுல தாவேகா தலைவர் மட்டும், தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களின் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு பயங்கரமா கடுமையா கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாரு. அது இந்த ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. நேற்று அதுக்கேற்ற மாதிரி ஹைகோர்ட்ல தாவேகாவோட வழக்கறிஞரும் பாத்தீங்கன்னா அவருடைய வாதத்தை எடுத்து நிறைய வாதம் பண்ணிருக்காரு. அங்க எடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல இந்தியா அளவுக்கு இங்க இஸ்லாமியர்கள் கொடுமை நடத்தப்படுது, இது மாதிரி உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஹைகோர்ட்ல இங்க ஒரு தீர்ப்பு நேற்று வந்துச்சு. இது மாதிரி ஒன்றிய அரசு விளக்கம் கேட்கிறோம், நீங்க வந்து இஸ்லாமியர்களை இது மாதிரி மத்த கமிட்டியில நீங்க சேர்ப்பீங்களா, அது மாதிரி நிறைய ஒரு சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஹைகோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர். இல்ல சார், தாவேகா தலைவருக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக. எப்படி இவர் போட்ட பிறகு மட்டும்தான் இந்த விஷயங்கள் இவ்வளவு ஸ்பீடா நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும்? இவ்வளவு ஸ்பீடா நடக்குது. நேற்று எல்லாத்தோட கேஸும் விவாதத்துக்கு வந்துச்சு. அப்போ வந்து தாவேகா, ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தாவேகா கட்சியோட வக்பு சட்ட திருத்த மசோதாக்கு தாவேகா கட்சியோட கண்டனம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. தாவேகா கட்சி தலைவர் இன்னைக்கு இப்ப சிறுபான்மையினர் வந்து அதிகமா, குறிப்பா இஸ்லாமியர்கள் அதிகமா, அவரும் இஸ்லாமியருக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாரு. அவங்களுடைய பிரச்சனையில பங்களிப்பு எடுத்துக்கிறாரு. இஸ்லாமியர்களின் நம்பிக்கை தளபதி விஜய் அவர்கள் மீது அதிகமா இருக்கு. அத வந்து இங்க வந்து இது பண்ணணும், இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னு இந்த மாதிரி இந்த அறிவிப்பு கொடுக்கறது. இந்த சகாபத்தின் அரசுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி 1000 கட்சி இங்க தமிழ்நாட்டிலயும் இருக்கு மேடம். இந்த மாதிரி லீக் இருக்குல்ல, இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் மாதிரி இந்த தமிழ்நாடு லீக், அந்த லீக், இந்த லீக்னு 1000 முஸ்லீம் லீக் இங்க இருக்கு. இந்த லீக்குங்கனாலதான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட சுயநலத்துக்காக இந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு கிடைச்சதுன்னு சொல்லி, சரிங்களா, தொடர்ந்து எங்களுடைய சமுதாயத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு கட்சிக்கு போய் அடக வச்சிடறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்கு. ஆனா இஸ்லாமிய சமுதாயம் மிக மிக பின்தங்கிய சமுதாயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. புரியுது. ஆனா எந்த வகையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப இவ்வளவு நாள் எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் களத்துல இறங்கி போராடி அவங்களுக்காக சட்ட ரீதியான போராட்டங்களையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி விஜய் அவர்கள் மட்டும்தான் இதை பண்றாரு அப்படிங்கறத நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க? விஜய் அவர்கள் மட்டும்தான் இதை பண்றாருன்னு நான் சொல்ல கிடையாது. சிஏஏக்கு எத்தனை கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சு களத்துல நின்று போராட்டம் பண்ணாங்க?
அப்ப விஜய் எங்க போனாரு? நடிகரா இருக்க வரைக்கும் கூட அவருடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணாமலாம் கிடையாது. அப்ப ஒரு அரசியல் கட்சியா இல்ல. ஆமா, கண்டனங்கள் பதிவு பண்ணியிருக்காரு, பண்ணாமலாம் இல்ல. நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மேடம். இன்னைக்கு நேற்று வந்து அவர் ஒன்னும் மக்களுடைய குரலா ஒலிக்கல. இல்ல சார், நான் சிஏஏ குறித்து மட்டும்தான் கேட்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் கேட்கல. நீங்க இஸ்லாமியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பேசும்போது நான் அது தொடர்பா மட்டும் கேட்கிறேன். சிஏஏக்கு இங்க கண்டனம் பதிவு பண்ணிருக்காரு, பண்ணாம கிடையாது. எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் இந்த இஸ்லாமிய கட்சிகள் வந்து இந்த எப்பன்னா 2020 நினைக்கிறேன், 2020, 19 அந்த மாதிரி நேரத்துல நினைக்கிறேன் சிஏஏ இந்த என்ஐஏக்கு இதுக்கு எகென்ஸ்டா ஆர்ப்பாட்டம் நிறைய இங்க நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அவருடைய தரப்பு அவரும் ஒரு இந்த சிஏக்கு கண்டனம் பதிவு பண்ணியிருந்தார். நடிகரா இருக்கும் போதே கண்டனம் பதிவு பண்ணியிருந்தார். இன்னைக்கு வந்து ஒண்ணுக்கு அரசியலுக்காக அவர் வரல. ஏற்கனவே அவர் இஸ்லாமியர்களுக்கான ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நேற்று அவர் ஒன்னும் தெரிவிக்கல. இஸ்லாமியர்னு இல்ல, தளபதி விஜயை பொறுத்தவரைக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. சரி சார், வெறும் ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் அப்படிங்கிறது போதும்னு நினைக்கிறீங்களா நீங்க? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய மக்களுக்கான ஆதரவு தெரிவிக்கிறாரு, போராட்ட காலத்தை போராட்டம் பண்றாரு, சரிங்களா? வேற என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? வேற இது கூட வேற எந்த கட்சியும் திராவிட கட்சிகள் எதுவுமே பண்ணலையே. போராட்டங்கள்னு சொல்றீங்க. எத்தனை போராட்டத்துல கவனம் ஈர்க்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். பரந்தூருக்கு போனாரு, மிகப்பெரிய அளவுல கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு. நேஷனல் மீடியாஸ் எல்லாருமே பேசினாங்க, பேன் இண்டியா லெவல்ல ரீச் ஆச்சு. அந்த ஊர் மக்கள் மேல ஒரு லைம்லைட் விழுந்துச்சு, பரந்தூர் மக்கள் மேல. இன்னைக்கு அந்த மாதிரி வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் போராடி அந்த மாதிரியான ஒரு லைம்லைட் விழுந்திருக்கா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மேல? கண்டிப்பா விழுந்திருக்கு. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா தொடர்ந்து நாங்க தான் இஸ்லாமியர்கள் பாதுகாவலர், சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு சொல்லி எங்களை ஏமாத்தி திராவிட கட்சிகள்லாம் எங்களோட ஓட்டு வங்கியை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. நோன்பு திறப்பு விழாலே அவர் வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி வந்து சாதாரணமா கலந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா உணர்வோட ஒரு நாள் நோன்பு இருந்து எங்களோட தொழுகை, அவர் தொழுகை தெரியுதோ இல்லையோ, உங்களோட தொழுகை இருந்து அவ்வளோ ஒரு கூட்ட நெருக்கல்லையும் எங்களுக்காக வந்து அந்த தொழுகை பண்ணி எங்களுடைய அன்பையும் ஒரு உணர்வை பகிர்ந்துக்கிறாருல. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு அவங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லா மாவட்டத்திலும் எங்களுடைய கண்டனங்கள் பதிவு பண்ணுங்க, ஆர்ப்பாட்டத்தை பதிவு பண்ணுங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக அப்படின்னு சொன்னார்ல. அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்காக எங்களுடைய சகோதரரா எங்களுக்கான ஒரு குரலா அவரு பிரதிபலிக்கிறார்ல. வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக எல்லா மாவட்டங்கள்லயும் போராட்டம் நடத்துங்கன்னு சொன்னாரு. பட் போராட்ட களத்துல வந்து நின்று எத்தனை பேருக்கு இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை பத்தி முழுமையான ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது இது நமக்கு தெரியாதுல்ல. பல இடங்கள்ல ப்ரெஸ் மீட்லயே பார்த்தோமே, அதை எத்தனை பேர் ப்ரெஸ் மீட் சந்திச்சு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இந்தந்த விஷயங்கள்ல நாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எத்தனை பேர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க தெரியாம போனாங்கிறத பார்த்தோம் நம்ம. இல்ல இத வச்சு ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இல்ல, நிறைய ஒரு சேனல்லையும் நான் கேள்வி கிண்டல் பண்ணல சார், நான் கிண்டல் பண்ணல. நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல ஒரு எத்தனை பேருக்கு தெரியும் இவங்களுக்கு ஒண்ணு தெரியாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன தெரியல தெளிவா அவர் சொல்றாங்க. அதாவது பொய்ச்சலர் ஆனந்த் அவர்கள் அவர் பேசினதே ஒரு எவ்வளவு ஒரு கேலி கிண்டலா இந்த ஒரு சில ஊடகங்கள்ல பண்றாங்க தெரியுங்களா? இதெல்லாம் தவறான விஷயம். அப்ப அவரை நீங்க கேலி கிண்டல் பண்றது எங்களை பண்ற மாதிரி அவர் தான் தெளிவா சொல்றாருல. இஸ்லாமியர்களுடைய சொத்து, தர்கா சொத்து, பள்ளிவாசல் சொத்துக்கு இது பண்றதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு நீங்க யாரு? சரி, இப்ப வந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதால சரிங்களா, ஒரு இஸ்லாமியரு ஒரு 3 இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதுவே அறநிலைத்துறையில எங்களை இந்த மாதிரி சேர்ப்பாங்களா? இஸ்லாமியர்களை சேர்ப்பீங்களா? சொல்லுங்க மேடம். இது எங்களோட உரிமைகளை பதிக்கிற மாதிரி இல்லையா? அதுதான் சார் இங்க இருக்க பெரும்பாலான கட்சிகள் வேண்டான்றாங்க. யாருமே இங்க வரவேற்கிறோம்னு சொல்லவே இல்லையே. எல்லாருமே வேண்டான்னு எதிர்த்துட்டு தானே இருக்காங்க. ஏன் இத்தனை நாளா வந்து அதிமுக நான் தான் இஸ்லாமியர்கள் தோழன்னு இந்த தொப்பியை போட்டு எங்களை வந்து அதான் சொல்றேன், இந்த நோன்பு திறப்பு வந்து எடப்பாடி வந்து நோன்பு திறக்கும் போது என்னென்னலாம் பேசிட்டு போனாரு. இன்னைக்கு அப்படியே மாறிட்டாங்க இல்லையா? இதே மாதிரி திமுகவும் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நாங்க ஞாபகத்துல வச்சிருக்கோம், மறக்க கிடையாது. இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே எங்களுக்கு ஓட்டு வங்கிக்காக மட்டும் தான், இந்த நாடகம் மட்டும் தான். கரெக்டா இந்த ரம்ஜான் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு அங்கங்க ஒரு அமைச்சர் தொப்பியை மாட்டிக்கிட்டு 2 பாயங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கங்க ஒரு பள்ளிவாசல் நோன்பு திறக்க வந்துருவாங்க. இந்த தடவை ஓட்டு கேட்க வரும்போது குறிப்பா இந்த ஏடிஎம்கே காரன் எவனாவது பள்ளிவாசல் சைடு வந்தானா அவனா சும்மா வர்றதா இல்ல.
அவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றதுக்கு? எவ்வளவு ஒரு இவ்வளவு நாளா வந்து இல்ல நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம், நாங்க வந்து சிறுபான்மையினர் பாதுகாவலர், நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து எதிர்ப்பா இருக்கோம், ஒன்றிய அரசு வந்து இங்க சிறுபான்மையினருக்கு எல்லாம் வந்து நிறைய அவங்களுடைய இதெல்லாம் பறிக்கிறாங்க, உரிமைகள் எல்லாம் பறிக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருந்தாரு எடப்பாடி. இன்னைக்கு அப்படியே மாறலையா? அந்த மாதிரி திராவிட கட்சிகள் இந்த மாதிரி நம்புற மாதிரி இல்ல. எனக்கான கட்சி எப்படியோ அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய சமுதாயம் முழுக்க முழுக்க கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை பதிவு பண்ணும். இல்ல ஆனா இந்த ஆதரவு அப்படிங்கிறது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கு. பட் இது அப்படியே நீண்டுகிட்டே போகும் நம்புறீங்களா 2026 தேர்தல் வரைக்கும்? ஏன் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஏதாவது அரசியல் பண்ணி நீங்க நம்புறீங்களா? இப்ப எப்படி இந்த பாஜகவோட தூண்டுதல்ல இந்த இவரு சஹாபுதீன் ரசி எப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, அந்த மாதிரி இன்னும் வேற ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டுகள் நடந்தாலுமே அதெல்லாம் எப்படி நாங்க நிரூபிக்கணுமோ அதை நிரூபிப்போம். எங்க தளபதிக்காக களத்துல இருந்து இல்ல எங்க தளபதி இஸ்லாமியர்களுக்கான தோழர் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கடமை எங்களோட. அவர் எப்படி இந்த எடப்பாடி பண்ணாரு, அவருடைய பதவியை காப்பாத்திக்கணும், அவரோட செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில வந்துடக்கூடாதுக்காகவே அப்படியே டைவடிச்சாரு. அந்த மாதிரி அவர் எவ்வளவு பெரிய ஒரு புகழோட உச்சியில இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு பரவாயில்ல என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வரணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அவரும் இந்த மாதிரி இல்ல நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் களத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல இப்ப நீங்களே இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதிமுக மேல. ஆனா உங்களுடைய தலைமை இந்த குற்றச்சாட்டுகளை இல்ல இந்த விமர்சனங்களை அதிமுக மேல நேரடியா வைக்க மறுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் எழுதல. ஏன்னா அந்த அறிக்கையில கூட நம்ம பார்க்கலாம், திமுக தான் தொடர்ந்து அவ்வளவு விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. கூட்டணி வச்சது என்னமோ அதிமுக பாஜக தான், ஆனா மறைமுக கூட்டணியா திமுக இருக்காங்க அப்படின்ட்டு பல இடங்கள்ல திமுகவை சாடிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதிமுக மென்ஷன் பண்றாங்களே. அப்ப இதுவே வந்து பாகுபாடா தெரியலையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சும்மா ஏதாவது ஒரு கட்டுக்கதை. எப்படி தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னே ஒருத்தன் வந்து இவர் வந்து பாஜகவோட ஏ டீம்னா இன்னொருத்தன் வந்து டிஎம்கேவோட பி டீம்ங்கிறான். அப்பெல்லாம் எந்த ஏ டீமும் கூடாது பி டீமும் கூடாது, இந்த 3 கட்சியுமே கூட்டு கலவாணின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து மக்களை ஏமாத்துகிறாங்க சரிங்களா. ஒரு டைம் திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல கூட்டணி மறுபடியும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப எப்படி ஏடிஎம்கே கூட்டணி வச்சாங்க அது மாதிரி. அதனால கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 கட்சிக்குமே இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கி கண்டிப்பா ஓட்டே கிடைக்காது. ஓகே, அப்ப 2026 காலத்துல எப்படி இஸ்லாமியர்களையும் மக்களையும் சந்திக்க போறாரு நீங்க நினைக்கிறீங்க? யார் சந்திக்க போறாரு? விஜய் களத்துல சந்திக்காமலே போய் தேர்தலை சந்திச்சிட முடியுமா சார்? தளபதி அவர்கள் ஷூட்டிங்ல இருக்காரு, ஷூட்டிங் தான் கடைசி படம் சொல்லியிருக்காரு, முடிஞ்சோடனே களத்துக்கு வருவாரு. ஏன் இவ்வளவு ஆர்வம்னு தெரியல, எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கு, வருவாரு. இன்னும் 10 மாசம் 11 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்பவே வந்து களத்துல இறக்கிடுவோம். அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவருக்காக உயிரை கொடுக்குற இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை வேணும்ல. எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். பெரிய லெவல்ல இங்க எங்களுக்கு நாங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம். தளபதி அவர்கள் கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருவாங்க. கண்டிப்பா இந்த தடவை 2026 தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுல தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் பங்கு முதல் பங்கா இருக்கும். அதுல நிச்சயமா சார், தொடர்ந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.